ஏற்றிவிட்ட ஏணியை மறந்து எகத்தாளமாக பார்க்கும் தமிழ் சினிமாவில் தனது வளர்ச்சிக்கு உதவிய விஜயகாந்திற்காக அஞ்சலி செலுத்த வந்த விஜய் அவமதிக்கப்பட்டது சமூக வலைதளங்களில் பல விவாதங்களை கிளப்பியுள்ளது. விஜயகாந்த் சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைத்த ஆரம்பத்தில் சில படங்கள் தோல்வியில் அமைந்தன. எஸ். ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் உருவான சட்டம் ஒரு இருட்டறை படம் விஜயகாந்தின் திரை வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக அமைந்தது. அதேபோல SACயின் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த பல படங்கள் வெற்றி படங்களாக மாறின. இந்த நன்றிக்கு பாத்திரமாக நடிகர் விஜயை ஹீரோவாக அறிமுகப்படுத்திய போது SAC கேட்ட ஒரு வார்த்தைக்காக வீட்டுக்கே சென்று பேசிய விஜயகாந்த் செந்தூரபாண்டி படத்தில் சம்பளம் வாங்காமலேயே நடித்து கொடுத்ததாக கூறப்படுவது உண்டு. இந்த படத்தில் மட்டுமில்லாமல் நிஜத்திலும் விஜய்க்கும் விஜயகாந்திற்கும் இடையே அண்ணன் தம்பி உறவுதான் இருந்தது. இப்படி தனது வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த விஜய் வருவாரா மாட்டாரா என எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் கூட்டம் குறைந்த நேரம் பார்த்து வந்த நடிகர் விஜய் விஜயகாந்தின் உடலை பார்த்து உடைந்து போய் கண்ணாடி பெட்டியில் கை வைத்தபடி கண் கலங்கி நின்றார். விஜயகாந்துடன் நடித்த சூர்யாவோ காரில் போகிற போக்கில் இரங்கல் வீடியோ பேசி வெளியிட, அஜித்தோ அதுவும் செய்யாமல் செல்போனிலேயே பேசியதாக தகவல் வெளியானது. அப்படி இருக்கையில் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கை ரத்து செய்துவிட்டு விஜய் நேரிலேயே வந்து அஞ்சலி செலுத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் கூட்டத்தில் இருந்த சிலர் விஜயை அவமதிக்கும் நோக்கில் நடந்து கொண்ட விதம் முக சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஞ்சலி செலுத்திவிட்டு புறப்படும் போது விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது போன்ற வீடியோ வெளியாகி அவரது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியாக மாறியுள்ளது. விஜயை நோக்கி வந்த செருப்பை பிடித்த ஒரு நபர் அதனை வீசியவர் பக்கமே திரும்பி வீசுகிறார். அத்தோடு விஜயை நோக்கி வெளியே போ என்ற குரல்கள் எழுந்ததையும் கேட்க முடிந்தது. எதற்காக அஞ்சலி செலுத்த வந்தவர் மீது அவ்வளவு கோபம் என விசாரித்த போது இத்தனை நாட்களாக கேப்டனை பார்க்க வரவில்லை என்ற கோபமும், கேப்டன் நன்றாக இருந்த போது பயன்படுத்தி பலனடைந்தவர்கள் அவர் உடல்நலம் குன்றியிருந்த போது கைவிட்டு விட்டார்கள் என்ற பொதுவான பிம்பமும் தான் காரணம் என கூறப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற லியோ வெற்றி விழாவில் கூட எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு விஜயகாந்தை தான் குறிப்பிட்டிருந்தார் விஜய். இத்தனை நாட்களாக கேப்டன் உடல்நலம் குன்றியிருந்த போது விஜய் நேரில் சந்திக்க முயன்றாரா, சந்தித்தாரா, அல்லது இருவருக்கும் ஏதாவது பிரச்சனையா என்பதெல்லாம் இருவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அப்படி இருக்கையில் விஜய் கேப்டனின் மரணத்தை தாங்க முடியாமல் தான் நேரில் அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். அவர் மீது செருப்பு வீசி வெறுப்பை கொட்ட வேண்டுமா என்பதுதான் விஜய் ரசிகர்களின் ஆதங்கமாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.